வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு நாளும் நம்ம என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணணும், என்ன கலர் நம்ம யூஸ் பண்ணணும், என்ன கோலம் போடணும், என்ன பூ, என்ன பழம், என்ன இலை சாமிக்கு நம்ம அர்ச்சனையாக பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதல் 3 நாள் துர்க்கை தேவிக்கு, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி தேவிக்கு, கடைசி 3 நாள் சரஸ்வதி தேவிக்குன்னு தெரியும். கரெக்டுங்களா? இப்போ என்னென்ன நாள் என்னென்ன வைக்கலான்றத நான் சொல்றேன். முதல் நாள் துர்க்கை தேவி. இன்னைக்கு அவங்களோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி. பொட்டு வகையான கோலம் நீங்க போடலாம். மல்லிகை பூ மற்றும் வில்வ இலை இவைகளை கொண்டு நீங்க அர்ச்சனை பண்ணலாம். நெய்வேத்தியம் வெண்பொங்கல், வாழைப்பழம். எந்த நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம். நீங்க ஒன்று கலசத்துக்கோ இல்லை நீங்க சாமியே அலங்காரம் பண்ணி வைக்கிறீங்கன்னா பச்சை நிற புடவை நீங்க கட்டலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வர பெண்களுக்கு தாம்பலம் கொடுக்கறதுல நீங்க பச்சை நிற பிளவுஸ் பிட், இல்லை பச்சை நிறத்துல புடவை, இல்லை பச்சை நிறத்துல எந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வேணாலும் நீங்க கொடுக்கலாம். இது கம்பல்சரி கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு உகந்ததோ அவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் பண்றதால என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வறுமை நீங்கும். 2ஆம் நாள் துர்க்கை தேவிக்கு தான் நம்ம மீண்டும் விரதம் இருக்க போறோம். இன்னைக்கு அவங்களோட பெயர் பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி. கட்டம் வகையான கோலம் போட வேண்டும். முல்லைப்பூ மற்றும் மருவு இலை இவைகளை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா புளி சாதம், மாம்பழம். இன்னைக்கான கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். இதெல்லாம் பண்றதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தனதானியம் பெருகும். 3ஆம் நாள் துர்க்கை தேவிக்கான கடைசி நாள் சொல்லலாம். இன்னைக்கு அவங்களோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வராகி தேவி. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று பூ இருக்கிற மாதிரி கோலம் போடலாம், இல்லை பூக்களை கொண்டே நீங்க கோலம் போடலாம். மலர் பார்த்தீங்கன்னா சம்பங்கி, இலை பார்த்தீங்கன்னா துளசி இலை. நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், பலாப்பழம். இன்னைக்கான கலர் பார்த்தீங்கன்னா நீலம். இதெல்லாம் பண்றது மூலமா என்ன பலன் பார்த்தீங்கன்னா பகை நீங்கி வெற்றி உண்டாகும். 4ஆம் நாள். ஸோ இப்போ லக்ஷ்மி தெய்வத்துக்கு உரிய நாள். இன்னைக்கு அவங்களோட பெயர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. ஸோ படிக்கட்டு வகையான கோலம் நீங்க யூஸ் பண்ணணும். இதை நீங்க எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா அரிசியை அரிசி மஞ்சளை கலந்து அந்த அரிசி மஞ்சள்ல வச்சு நீங்க இந்த படிக்கட்டு மாதிரி கோலம் போடலாம். பூ பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி, கதிர் பச்சை இலை, கொய்யா மற்றும் கதம்ப சாதம் இன்னைக்கான நெய்வேத்தியம். கலர் பார்த்தீங்கன்னா கரு நீலம். என்ன பலன் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை தீரும். 5ஆம் நாள். இது நடு நாள்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி தெய்வத்துக்கு உரியது. இன்னைக்கு அவங்களோட பெயர் பார்த்தோன்னா மோகினி தேவி. ஸோ மோகினி தேவிக்காக நீங்க விரதம் இருக்க போறீங்க. மயில் மற்றும் அன்னம் இதுக்கு ரெலவெண்டான கோலம் நீங்க போடலாம். மலர் பாரிஜாதம், இலை விபூதி பச்சை இலை, பழம் மாதுளை, நெய்வேத்தியம் தயிர் சாதம். இன்னைக்கான கலர் பார்த்தீங்கன்னா சிவப்பு. இன்னைக்கான பலன் பார்த்தீங்கன்னா விரும்பிய செல்வம் கிடைக்கும். செல்வம்னா வெறும் பணம் மட்டும் கிடையாதுங்க. நமக்கு மொத்தம் அஷ்டலக்ஷ்மிகள் இருக்காங்க. ஒரு லக்ஷ்மிக்குமே ஒரு செல்வம் இருக்கு. அந்த செல்வத்துல நீங்க எந்த செல்வம் நினைச்சு நீங்க வேண்டீங்களோ அந்த செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் நாள் லக்ஷ்மி தெய்வத்துக்கான கடைசி நாள் சொல்லலாம். இன்னைக்கு அவங்களோட பெயர் பார்த்தீங்கன்னா சண்டிகா தேவி. கோலம் பார்த்தீங்கன்னா தேவியோட பெயரை நீங்க கோலமா போடணும். கடலை மாவு யூஸ் பண்ணி நீங்க போடணும். மலர் செம்பருத்தி, இலை சந்தன இலை கிடைத்தால் யூஸ் பண்ணுங்க. நர்த்தம் பழம், தேங்காய் சாதம், நிறம் கிளிப்பச்சை. பலன் பார்த்தீங்கன்னா கவலை நீங்கி மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி கிடைக்கும். 7ஆம் நாள் சரஸ்வதிக்கான நாள் ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு அவங்களோட பெயர் பார்த்தீங்கன்னா சாம்பவி. அதாவது வீணை வைத்து கொண்டு இருக்கும் ஒரு கோலம் இருக்கும் தெரியுங்களா, அதுதான் சாம்பவி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சங்கு வகை கோலம் போடலாம். மலர்களை யூஸ் பண்ணி நீங்க போடலாம். பெஸ்ட். பூ தாழம்பூ, தும்பை பூ யூஸ் பண்ணலாம். பழம் பேரிச்ச பழம். இன்னைக்கான நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ். இன்னைக்கான கலர் பார்த்தீங்கன்னா இளம் சிவப்பு. இன்னைக்கான பலன் பார்த்தீங்கன்னா சுகம், அதாவது இன்பம் பெருகும். 8ஆம் நாள்
இன்னைக்கு சரஸ்வதியோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மதாரணி. இன்னைக்கான கோலம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மலர் இருக்கிற மாதிரி ஒரு கோலம் போடலாம். நீங்க மலர் வந்து ரோஜா மலர், இலை வந்து மருதாணி இலை, பழம் வந்து திராட்சை, நெய்வேத்தியம் வந்து பால் சாதம், நிறம் வந்து பச்சை மற்றும் அரக்கு. இன்னைக்கான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை நீக்கி இஷ்ட சித்திகளை உண்டாக்கும் அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் நாள் சரஸ்வதி தேவிக்கான கடைசி நாள் சொல்லலாம். இன்னைக்கு அவங்களோட பெயர் வந்து பரமேஸ்வரி. இன்னைக்கும் நீங்க தாமரை வகையான கோலம் போடலாம். இன்னைக்கான மலரும் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை தான். வெண்தாமரை செந்தாமரை எது கிடைச்சாலும் ஓகே. இலை வந்து பார்த்தீங்கன்னா மறுகொழுந்து இலை, பழம் வந்து நாவல் பழம். இன்னைக்கான நெய்வேத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார அடிசல் சொல்லுவாங்க. இது வந்து சக்கரை பொங்கல் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னைக்கான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய நிறம். இன்னைக்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணியது ஈடேறும். நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அந்த எண்ணியது உங்களுக்கு முழுமையாக பலனாக கிடைக்கும். கடைசி நாள் 10ஆம் நாள் இன்னைக்கு தான் அரக்கனை அழித்து அவங்க வந்து மகிஷாசுர மர்தினியாக மாறிய நாள். இன்னைக்கு அம்பாளோட பெயரே வந்து அம்பிகை தான். ஸோ இந்த வெற்றி நாள் அன்னைக்கு, விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் வந்து சாமிக்கு வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு படைப்பீங்க. கூட வந்து பால் பாயாசமும் காராமணி சுண்டலும் வச்சு நீங்கள் படைக்கலாம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், நீங்கள் ஏன் வந்து என்றைக்குமே வந்து சுண்டல் சொல்லலையேன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன இந்த 9 நாள்லையும் வந்து நீங்கள் டெய்லி எந்த வகையான சுண்டலும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி இதுதான் கம்பல்சரி பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு வந்து அன்றைக்கி தாமரை பூ கிடச்சிது, முல்லைப்பூ கிடைக்கலனா எந்த மலர் கிடச்சிதோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். நான் மென்ஷன் பண்ணியிருக்க இலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் வந்து அந்த இலையை வச்சு பண்ணணுன்றது அவசியம் இல்லை, அதை ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பழம் நெய்வேத்தியம் பண்ண முடிந்தவர்கள் இதை பண்ணலாம். பண்ண முடியாதவர்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை ஒரு இன்புட்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன இதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் விரதத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.